ஹலோ ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டோவேர். ஸோ நீங்கள் இப்போ ஒரு சோலோ ரைடரா உங்களுக்கான டெயில் பேக் தான் இது. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா 70 லிட்டர் கெப்பாசிட்டி, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர், எல்லா ஃபியூச்சரும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த டெயில் பேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடூரா 1000D வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அவுட்டர் அப்பியரன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அவுட்டர் அப்பியரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைட் பாக்கெட்ஸ் இருக்கும். இந்த பாக்கெட் வந்து ஒன் வந்து வித் ஜிப்போட இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்ன தேவையான ஆக்சசரிஸ் லைக் கேஜெட்ஸ் ஏதாவது வைக்கணும், இயர்போர்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கணும்னா இது உள்ள நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து வித் ரிஃப்ளெக்டர்ஸோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ நைட் ஹை விஷன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளிப் டைப்ல பார்த்தீங்கன்னா கிளிப்ல வந்து ஓப்பன் பண்ணோம்னா உள்ள வந்து ஒரு ஜெரி கேன் வைக்கலாம். ஸோ இந்த சைடு நீங்கள் ஜெரி கேன் வச்சுட்டு சேம் அதர் ஆப்போசிட் சைடு வந்து நம்ம பெட்ரோல் இது வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமிங் டு த டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 கிளிப் வச்சு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த கிளிப் எதுக்காக நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோட எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிளிப்பை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோமா, பேக் வந்து இன்டர்னல் வந்து ஒரு 72 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கும். இந்த பேக்கோட வந்து இன்டர்னல் ரெயின் லைனர் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர், 2 ரெயின் லைனர் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி டிட்டாச்சபிள் ரெயின் லைனர். இந்த ரெயின் லைனர் உள்ள உங்கள் திங்ஸ் வைக்கலாம். பேக்கோட கர்வ் ஷேப்லேயே சி ஷேப்லேயே உங்களுக்கு கட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுடுவோம். இதை வச்சுட்டு இந்த வெல்க்ரோ ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த வெல்க்ரோ ஓப்பன் பண்ணி இந்த வெல்க்ரோ உள்ள தான் நம்ம திங்ஸ் ஃபுல்லாக வைக்க போகிறோம். இந்த பேக் உள்ள வச்சிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பிஃபோர் தட் இங்கே ஒரு பாக்கெட் இருக்கு உங்களுக்கு. இட்ஸ் லைக் அ வாட்டர் ரெசிஸ்டன்ட் பாக்கெட். ஸோ இந்த பாக்கெட்டில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இது வச்சுக்கலாம். அதே மாதிரி டாப்லேயே உங்களுக்கு ஒரு பாக்கெட் வந்துடும். இதுவும் ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் பாக்கெட் அண்ட் ஜிப் க்ளோசர் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 ஜிப்பை நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன் ஒரு கிளிப் லாக் இருக்குன்ட்டு. ஸோ இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக பேக் அப்படி டைட்டாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு 2 கிளிப்புமே. பட் ஏன்னா நான் இன்னொரு அடிஷ்னல் பேக் கேரி பண்ணுறேன், லைக் ஒரு 20 லிட்டர்ஸ் அடிஷ்னல் பேக் கேரி பண்ணுறேன். அதை நான் எங்கே மவுண்ட் பண்ணலாம் நீங்கள் யோசிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் இதுதான் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேலே ஒரு 20 லிட்டர் பேக் கூட நீங்கள் டிஃபால்ட்டாக வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். போத சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இந்த கட்டை எதுக்காகனா பஞ்சி ரோப்ஸ் உள்ள நீங்கள் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணலாம். ஸோ லைக் அ ஜிக்ஸாக் வே இந்த சைடும் 2 சைடுமே உங்களுக்கு அந்த கட் இருக்கும். ஸோ பஞ்சி ரோப் இன்சர்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற பேக்கை ஸ்டிஃபாக வந்து லாக் பண்ணிக்கலாம். பேக்குன்னு கிடையாது, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டென்ட் எடுத்துட்டு போறீங்க, அந்த மாதிரி அடிஷனல் ஆக்சசரிஸ் எடுத்துட்டு போறீங்க, மேலே வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கமிங் டு பேக் எப்படி நம்ம மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பேக் மவுண்டிங்க்கு வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் தான். இதுக்கு அடிஷனல் பஞ்சி ரோப் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அண்ட் அனதர் திங், இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபிட். எந்த பைக்ல வேணாலும் நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். எய்தர் பேக் சீட்ல மவுண்ட் பண்ணலாம், இல்ல பேக் ரெஸ்ட் பேக் சைடு வர உங்களுக்கு அந்த பிளேட்ல பைக்கோட மவுண்டிங் பிளேட்ல நீங்க மவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ எப்படி மவுண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே டபுள் டீரிங் லாக்ல தான் வருது உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல் நம்ம ஹெல்மெட் இப்போ யூஸ்வலாக யூஸ் பண்ண ஃபுல்லாகவே டபுள் டீரிங்ல வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு வந்து இது வந்து நம்மளோட எல்லா பைக்லையுமே வந்து பில்லியன் ஃபுட் பேக் வரும் உங்களுக்கு. பில்லியன் ஃபுட் பேக்ல பார்த்தீங்கன்னா வி ஷேப் வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த வி ஷேப் வெல்டிங்ல டிஃபால்ட்டாக இதை நீங்கள் உள்ளே விட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த இது வந்து இந்த வி ஷேப் வெல்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வி ஷேப் வெல்டிங்னா இது உள்ளே விட்டு எடுத்துட்டு இந்த டபுள் டீரிங் லாக்ல வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் 2 உள்ள விட்டுருங்க. 1 அவாய்ட் பண்ணிட்டு செகண்ட் இதில் இன்சர்ட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இது எல்லாமே மவுண்டிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சேம் வே இந்த இது. ஸோ இது வந்து நீங்கள் பேக்கில் வந்து லீன் பண்ணிக்கலாம். ஒரு ரைடர் வந்து இது பேக்கில் இப்படி நீங்கள் லீன் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு வந்துடும். ஸோ பேக் சைடில் எப்படி ப்ரோ மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேக் சைடு வந்து அதே மாதிரி தான் டபுள் டீரிங், பட் சிங்கிள் தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல டபுள் இருந்த மாதிரி இதில் சிங்கிள் இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. பேக் ரெஸ்ட் வருதுல்ல, பேக் ரெஸ்ட்டுக்கு பேக் சைடு அப்படியே கொடுத்துருங்க. பேக் சைடு கொடுத்துட்டு டபுள் டீரிங்ல இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. சப்போஸ் என் பைக் வந்து பேக் ரெஸ்ட்லாம் கிடையாது, நேக்கடு தான் ப்ரோ, என் பைக் பேக் சைடு ஓப்பனாக தான் இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பேக் சீட்டு கீழே இந்த டயரோட மவுண்ட் வருதுல்ல உங்களுக்கு, அந்த டயர் இது கீழே விட்டு மக்காடு கிட்ட விட்டு லாக் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபார்கெட், இதை வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி டைட் பண்ணிடணும். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டெண்டர் இருக்குல்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணி விடாமல் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பேக்கோட மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸே. அண்ட் டிஃபால்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் அட் தி பேக் சைட். ஸோ இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கிறதுனால ஹை விஷனாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் பேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா கிரீன் பைப்பிங் இருக்கும். நிறைய பேர் எங்களை என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோ என் பைக் ரெட்டு, ஜாக்கெட் ரெட், எனக்கு இதுவும் ரெட்டு தாங்க, கிரே தாங்க, கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. எதுக்காக கிரீன் கொடுத்துருக்கோம்னா மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷனுக்காக. இப்போ நீங்கள் ஒரு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி வரவங்க இந்த ஒரு பைக் போயிட்டு இருக்குன்னு ஒரு விசிபிலிட்டி தெரியணுங்கிறக்காக தான் இந்த கிரீன் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேக்கை பற்றி மேக்ஸிமம் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் கவர் பண்ணிட்டேன். இது தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னா
கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த பேக் ஆர்டர் பண்ணணும், டேரெக்டாக நம்ம சென்னை ஸ்டோர் அண்ட் பெங்களூர் ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்கு. நீங்கள் கொரியரும் நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் த்ரூ அவுட் இந்தியா. ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கீழே கொடுக்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ see you in next video. Until and then, bye from Jia from Motover.